ரொம்பவுமே எதிர்பார்த்த கேப் அப் கேப் டவுன் வீடியோ இன்னைக்கு போடலாங்க. இந்த வீடியோ முடிகிற வரைக்கும் நீங்க செல்லர் அப்படின்னு நினைச்சு இந்த வீடியோவை பாருங்க. இங்க கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்கு தாங்க. டிஸ்க்ளைமர் ரீட் பண்ணிக்கோங்க. கேப் டவுன் பேனிங் செல்லிங் கடந்த ஒரு வாரமா நம்மளுக்கு பழக்கமான ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி கேப் டவுன் பண்ணும்போது எப்படி ட்ரேட் பண்ணலாம், அதுக்கு என்னென்ன ரூல்ஸ் இந்த வீடியோல பார்த்துடலாங்க. ரூல் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ரீட்ரேஸ்மெண்ட்டே இல்லாமல் கடகடன்னு கீழே போகிறது. இது பார்த்தீங்கன்னா ஒரு 915 லோலேருந்து ஒரு 0.786 இல்லை 0.618 மட்டும் ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் மாதிரி கொடுத்துட்டு நேராக மார்க்கெட் கீழே போயிருங்க. அது எந்த அளவுக்கு போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1:1 மினிமம் போகுங்க. அதை கிராஸ் பண்ணும்போது 1:2 வரைக்கும் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. சரி, இந்த ரூல் நம்பர் 1 நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்குல்லங்க, எந்த ப்ரைஸில் ஓப்பன் ஆகுதோ அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா புட்டோட ப்ரீமியம் ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே இருக்குங்க. அதோட ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே இருக்கும். அதே டைமில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸோட கால் ப்ரீமியம் வந்து ப்ரீவியஸ் டே லோவை கட் பண்ணி கீழே போயிருக்கும். அப்போ இது என்னத்தை காமிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால் செல்லர் ஹெவியாக இருக்காங்க, புட் செல்லர் அவங்களோட பொசிஷனை க்ளோஸ் பண்ணி பயந்து வெளியில் போகிறாங்க அப்படின்னு அர்த்தங்க. இதுதான் ரூல் 1. ரூல் 1ஓட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க, இந்த கேண்டில் வந்து மார்னிங் 9:15 ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆனோடனே ஒரு செல்லிங் ப்ரெஷர் நல்லா தெரியுது. டாப்ல ஒரு லாங் விக் இருக்கு. அதுக்கப்புறம் என்னாச்சுங்க, ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வந்து ஒரு 0.786 வரைக்கும் வராங்க. திருப்பியும் ஒரு 0.786 வரைக்கும் ஒரு புல் பேக் வராங்க. அது எது வரைக்கும் 1.618 வரைக்கும் போயிட்டு ஒரு திருப்பியும் ஒரு 0.786ல இன்னொரு ரிஜெக்ஷன் பிரிண்ட் பண்ணிட்டு திருப்பியும் 9:15ல ரிஜெக்ஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மார்க்கெட் வந்து இவ்வளோ கீழே விழுந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு கிளியர் இண்டிகேஷன். இப்போ 0.786ல அப்புறம் 9:15 லோ, இந்த 2 இடத்துல ரிஜெக்ட் ஆனா செல்லர் வந்து புட் சைடில் இருக்க செல்லர்ஸ் வந்து அவங்களோட பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில போறாங்க, மார்க்கெட் கீழே விழுந்துரும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு அப்படிங்கறது அர்த்தங்க. அதே மாதிரி கால் செல்லர் வந்து ரொம்ப ஹெவியா இருக்காங்க, கால் பிரீமியம் வந்து ப்ரீவியஸ் டேவோட லோக்கு கீழே போயிடுச்சு அப்படிங்கும்போது இந்த மாதிரி சுச்சுவேஷன் நடக்குங்க. கண்டிஷன் கிளியரா புரிஞ்சுக்கோங்க. ரூல் 1 நடக்கணும்னா புட் சைடு வந்து ப்ரீமியம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ல ப்ரீவியஸ் டேவோட ஹைக்கு மேலே இருக்கணும். அதே டைம்ல கால் சைடில் இருக்க ப்ரீமியம் வந்து ப்ரீவியஸ் டேவோட லோக்கு கீழே போயிருக்கணும். அப்படி போயிருந்தா ரூல் 1 பாசிபிள் இருக்குங்க. ஸோ இதை கிளியராக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கிடைக்கும் போது உங்களுக்கு இந்த 9:15 கேண்டில் ஒரு 0.786ல ஒரு ரிஜெக்ஷன் பிரிண்ட் பண்ணாங்க, அப்புறம் திருப்பியும் 9:15 லோல ஒரு ரிஜெக்ஷன் பிரிண்ட் பண்ணாங்க அப்படின்னா அன்னைக்கு மார்க்கெட் வந்து செல் ஆஃப் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அது 1:1லேருந்து 1:2 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வரைக்கும் போறதுக்கு ஈஸியா சான்ஸ் இருக்குங்க. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரேட் எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கலாம். ரூல் 2 பார்த்தீங்கன்னா, கேப் டவுன் சைட்வேஸ் மார்க்கெட் இல்லைன்னா அந்த எவ்வளோ கேப் டவுன் ஆச்சோ அதை ஃபில் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இது வந்து ரூல் 2ல சொல்லுவோம். இந்த ரூல் 2 பார்த்தீங்கன்னா கீழே எவ்வளோ தூரம் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1.618 லெவல் ஆஃப் ஃபிபனாச்சி 9:15 கேண்டில் வரைக்கும் போகலாம். போயிட்டு திருப்பியும் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வந்து 0.5 லெவல் ஆஃப் ஃபிபனாச்சியில் வந்து ஃபெயில் ஆனாங்கன்னா அன்னைக்கு ஃபுல் டே சைட்வேஸில் போவாங்க. அப்படி இல்லைன்னா 9:15 ஹை வரைக்கும் போவாங்க. இது வந்து ஆப்ஷன் 1. இல்லை ஆப்ஷன் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 9:15 ஹையை பிரேக் பண்ணும்போது எவ்வளோ தூரம் கேப் டவுன் ஆனாங்களோ அதே தூரம் போய் அந்த கேப்பை ஃபில் பண்ணிடுவாங்க. இதை வந்து நம்ம சைட்வேஸ் இல்லை கேப் ஃபில்லிங் டே அப்படிங்கிறது மாதிரி ரூலாக நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறோங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ரூலில் பார்த்தீங்கன்னா கேப் டவுன் ப்ரீவியஸ் டேவோட ரேஞ்சு கீழே தான் ஓப்பன் ஆகுறாங்க. ஓப்பன் ஆகி ஒரு க்ரீன் கேண்டில் பிரிண்ட் பண்ணுறாங்க. இது வந்து நம்ம அந்த கேப் ஃபில்லிங் அப்படின்னு சொன்னோம்லங்க, அதுக்கு உண்டான ஒரு இம்பார்ட்டண்ட்டான இண்டிகேஷன் இது. அப்போ என்ன ஆகுதுங்க, கீழே வரைக்கும் வராங்க, வந்துட்டு 9:15 கேண்டில் பிரேக் பண்ணிட்டு உடனே ஒரு புல் பேக். அந்த புல் பேக் அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சைட்வேஸில் போயிருக்கு. சைட்வேஸில் போனதுக்கப்புறம் ஒரு 2 மணிக்கு மேலே என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேப் எவ்வளோ தூரம் கேப் டவுன் ஓப்பன் ஆனாங்களோ அந்த கேப்பை ஃபில் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் சைட்வேஸ் டு கேப் ஃபில்லிங் மார்க்கெட் ஆர் கேப் ஃபில்லிங் ரூல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ரூலுக்கு ஆப்ஷன் 1க்கு ரீசெண்டாகவே ஒரு எக்ஸாம்பிள் நடந்ததுங்க. மார்ச் 12 கேப் டவுன் ஓப்பன், அதுக்கப்புறம் 9:15 கேண்டிலோட லோவே கட் பண்ணல, ஒரு வித்தின் கேண்டில் ட்ரேடிங் மாதிரி போயிட்டு இருந்தது ஒரு கன்சாலிடேஷன் மோட்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 9:15 கேண்டில் ஹையை கட் பண்ணி ரொம்ப நேரம் கன்சாலிடேட் ஆனதுக்கப்புறம் அந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டாங்க. ஃபில் பண்ணிட்டு உடனே ஒரு செல் ஆஃப். எப்பவுமே கேப் டவுனாக இருந்ததுன்னா அந்த மார்க்கெட் வந்து எப்போ வேணாலும் செல் அடிக்கலாம். அதே மாதிரி கேப் அப்பா இருந்ததுன்னா எப்போ வேணாலும் பையிங் நடக்கலாம். இது வந்து கிளியரா மைண்ட்ல வச்சுக்கோங்க. திஸ் இஸ் ஹவ் இந்த ரூல் ஒர்க்ஸுங்க. செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கேப் டவுன் ஓப்பன், அதுக்கப்புறம் ஒரு
சின்ன லெவல் வரைக்கும் கீழே போயிட்டு ஃபிபனாச்சி போட்டுடலாம். வித்தின் 1.618 ஏரியா வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1:1 வரைக்கும் வராங்க. 1:1 ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸ், அதாவது லோ வந்து டச் பண்ண முடியல. பட் இருந்தாலும் 1:1 வரைக்கும் ஒரு புல் பேக் கிடைக்கும். 91 பாயிண்ட்ஸ் கேண்டில் சைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 105 பாயிண்ட்ஸ். ஸோ 1:1 ரிஸ்க் ரிவார்டு கிடைக்குங்க. இதில் இதர் வந்து கேப்பை ஃபில் பண்ணுவாங்க. ஆப்ஷன் 1 இருந்தால், ஆப்ஷன் 2 இருக்கும்போது உங்களுக்கு மினிமம் 1:1 வரைக்கும் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது கிளியராக பார்த்து வச்சுக்கோங்க. பார்த்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் ரூல் பார்த்தீங்கன்னா, புட் செல்லர்ஸ் வந்து செல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. மார்க்கெட் வந்து என்னதான் கேப் டவுனில் ஓப்பனாக இருந்தாலும் திருப்பியும் செல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அவங்க ஃபெயில் ஆயிடுவாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 0.5 ஃபிபனாச்சி லெவலில் போய் ஒரு ரீடெஸ்ட் பண்ணுற மாதிரி பண்ணும்போது அந்த இடத்துல ஸ்பாட் அதுக்கு மேலே போக முடியாது. போகாமல் அங்கேருந்து ரிஜெக்ட் ஆவாங்க. அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ரிஜெக்ஷன். செகண்ட் பார்த்தீங்கன்னா 9:15 கேண்டலோட லோவில் இன்னொரு ரிஜெக்ஷன் பிரிண்ட் பண்ணுவாங்க. இது பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் நேராக கீழே 1:1 1:2 இந்த டைமில் மல்டிபிள் டைம் ஃப்ரேம் செல்லர்ஸ் எல்லாமே எக்ஸிட் ஆவாங்க. இது வந்து ஒரு புட் சைடில் ஒரு ஜாக் பாட்டான டே. இதுதான் நம்ம ஃப்ரைடே நடந்தது. ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேப் டவுன் ஓப்பன், அதுக்கப்புறம் ஒரு புல் பேக் எக்ஸாக்டாக 0.5 ஏரியாவில் ஒரு நல்ல ரிஜெக்ஷனை பிரிண்ட் பண்ணுறாங்க. பிரிண்ட் பண்ணிட்டு நேராக கீழே வந்துச்சு. கீழே வந்துட்டு திருப்பி ஒரு புல் பேக் எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9:15 கேண்டலோட லோ. இங்கே ஒரு ரிஜெக்ஷனை பிரிண்ட் பண்ணாங்க. பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் நல்ல ஒரு செல் ஆஃப். ஸோ இந்த மாதிரி ஒரு கீ லெவல்ஸில் மல்டிபிள் ரிஜெக்ஷன் பிரிண்ட் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா செல்லிங் ப்ரெஷர் வந்து நல்லா ஹெவியாக இருக்குது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரேக் டவுனோட இந்த செகண்ட் பிரேக் டவுனில் தான் உங்களுக்கு மொமெண்டம் கிடைக்கும். அதனால இந்த செகண்ட் மொமெண்டமை கேட்ச் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோங்க. ஸோ இப்போ கேப் டவுன் என்ன, அதில் 3 ரூல்ஸ் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். இன்னும் நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே பேக் டெஸ்ட் பண்ண வேண்டியது தான். ஒரு பேப்பர் பென் எடுங்க, போய் நிஃப்டி சார்ட்டை பார்த்து எப்பெல்லாம் கேப் டவுன் ஆயிருக்கு, அப்போ எப்படி பிஹேவ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணுங்க. இந்த 3 லெவலில் 3 ரூல்ஸில் ஃபாலோ ஆகுதான்னு பாருங்க. இது வந்து மேக்ஸிமம் ரிப்பீட்டட் பேட்டர்னுங்க. இது இல்லாமல் வேற பேட்டர்னும் இருக்கலாம், ஆனால் இதுதான் மேக்ஸிமம் ரிப்பீட்டட் பேட்டர்ன். ஸோ இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அடுத்த வாரம் இந்த கேப் எல்லாம் ஏன் தான் கிரியேட் ஆகுது, அந்த கேப்பை ஏன் ஃபில் பண்ணுறாங்க, இட்ஸ் கால்ட் அன்ஃபினிஷ்ட் பிஸ்னஸ். இது என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாங்க. ஸ்டே டியூன்ட். தேங்க்யூ.